சரி, இந்த டைம்ல கேரட்லாம் கட் பண்ற, என்ன ஸ்பெஷல்? மேகி கேட்டு சரி, இந்த டைம்ல கேரட்லாம் கட் பண்ற, என்ன ஸ்பெஷல்? இதுதானே மேகி கேட்டு சரி செய்யறது செய்யறோம். அவ சாப்பிடுறதுக்காண்டி சரி கேரட்லாம் விட்டு அவ கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதனால ஆட்டா மேகி தான் செய்யணும். மேகி தானே செய்ய போறேன்னு சொன்னேன். கேரட் பீன்ஸ் பட்டாணிலாம் இருக்குது. ஆமா, கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிடலான்னு. நான் கேரட் மட்டும் தான் போடணும்னு நினைச்சேன். கேரட் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துனேன். இல்ல பாப்பா கொடுக்கணும்ல. ஆட்டா நூடுல்ஸ் தான். பட் இருந்தாலும் அவளுக்கு கொடுக்கறனால மேகி என்னது எவ்வளோ நேரத்தில் செய்வான்னு கேட்டேன். மேகி 2 நிமிஷத்துல செய்வேன். ஏன்னா சாப்பிடவே மாட்டேங்க. எப்படி செஞ்சா? மேகியில பாஸ்தால இதுலலாம் போட்டு கொடுத்தா காய் சாப்பிடுவீங்க. தனியா செஞ்சா தூக்கி கீழே தான் கொட்ட வேண்டியிருக்கு. நேற்றுலாம் பீட்ரூட் அவ்வளோ செஞ்சு ஃபுல்லாக கீழே தான் கொட்டிருக்கேன். அதுக்காக இதிலே ஃபுல்லாக காய போட்டியோ? ஆமாம். ஆட்டா நூடுல்ஸ் தான் போட்டுருக்கு. எதுவும் வந்துட்டு போட்டுருக்கா ஆட்டானே இந்த பிக்சர் வர மாதிரி எல்லாம் வச்சு இதே மாதிரி சாப்பிட வரோம் இன்னைக்கு. ஆக்சுவலாக இந்த சாஸ் கெச்சப்லாம் நான் வந்து பீட்சா செஞ்சு சாப்பிடலான்னு வாங்கிட்டு இருந்தேன். பட் என் நேரம் ஈஸியாக கிடைக்கலைங்க. ஆன்லைன் ஆர்டர் பார்த்தா டெலிவரி சார்ஜ் மட்டும் 80 ரூபா கட்டுது. ஈஸ்டோட விலை 300 ரூபா தான். ஆனால் டெலிவரி சார்ஜ் தான் 80 ரூபா. கேரட்டை அப்படியே கட் பண்ணி விடு. வெந்தயம் பெருசா இருக்கு. எத்தனை பாக்கெட் இருக்குது? 4 பாக்கெட் இருக்கு. 4 மேகி தான் இருக்கு அதுல. அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாக்கெட் போலாம். இல்ல பெருசா இருக்கு. ஒருவேளை இதுலயே வெஜ் ரைஸ்லாம் ஆட் பண்ணிருப்பாங்களோ? இருக்கலாம். ஆக்சுவலி இந்த டேஸ்ட் மேக்கர்லயே இதெல்லாம் இருக்கு. உண்மையிலேயே கோதுமை மாவு தானா? சும்மா நம்ம ஏமாத்தவே போட்டு இல்லையே, ஈஸியாக உடையுது. நார்மல் மேகினா இவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இது கை வச்சு வச்சு சேர்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் ஓகே ஏதோ. தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. போதும். ஆஃப் பண்ணிட்டா தண்ணி இது அப்படியே இது பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு சாப்பிட்றப்ப கரெக்டாயிரும்ல. இல்லைன்னா வர வந்துடும். ஓகே. இது சீஸ் போடணுமா? சரி சரி, கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடும்.